ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் லக்ஸன். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சுவையான காலிஃப்ளவர் கறி தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சின்ன காலிஃப்ளவர் எடுத்து உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. தண்ணி இல்லாமல் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக தூள் மாதிரி அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. வடைச்சட்டி காஞ்சதையும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் காஞ்சதையும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் இந்த மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோங்க. உப்பு சேர்த்து வதங்குங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போ ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துங்க. தக்காளி விளாதுவீங்க, அதனால் சின்ன தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதையும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2 சேர்த்து நல்லா வதக்குங்க. எண்ணெயில் சேர்த்திங்க நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்குங்க. இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எடுத்து நம்ம சேர்ந்து நல்லா மசாலாவில் நல்லா கலங்குற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே துணிக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலக்கி விடுங்க. ஏன்னா தண்ணி இல்லாத அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கலந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு முதலே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் போல் மூடி வைக்கலாங்க. இடைக்கு நீக்கி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக காலிஃப்ளவர் நம்ம மசாலா தோசைக்கு காலிஃப்ளவர் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாங்க. எப்பவும் போல் நீங்கள் உங்கள் தோசைக்கல்லை வச்சு எப்பவும் போல் ரோஸ்ட்டு மாதிரி நல்லா தோசை பரப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் கறியை அதில் நம்ம வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம நீங்கள் நெய் எது வேணாலும் வச்சுருங்க. இது கூடவே நம்ம இட்லி பொடி இருந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட சுவையாக இருக்குங்க. ஏன்னா இது காரமாக இருக்கனால இட்லி பொடி நான் சேர்க்கலை. நெய்யோ எண்ணெயோ விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வைங்க வேக வரைக்கும். அப்போ தான் நம்ம ஒரு மாதிரி நல்லா மொறுமொறுன்னு நல்லா வருங்க. நம்ம திருப்பி போட வேண்டாம். அப்படியே தோசையை 2ஆக மடக்கி ஒரு 2 செகண்ட் வச்சிங்கன்னா போதுங்க. சூப்பராக நம்ம காலிஃப்ளவர் கறி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையிலேயே சொல்கிறேங்க, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட மிக்சர் லக்ஸன்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்